கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்துடன் என்னை கடந்திட்டானே. என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்துடன் என்னை கடந்திட்டானே. ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தில், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தில் மறைந்து நான் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில், மறைந்து நான் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்தூதன் என்னை கடந்திட்டானே. என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்தூதன் என்னை கடந்திட்டானே. பார்வோனுக்கு நான் இனி அடிமையில்லை, பார்வோனுக்கு நான் இனி அடிமையில்லை. பரமசியோனில் நான் தனிமையில்லை, பரமசியோனில் நான் தனிமையில்லை. என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்தூதன் என்னை கடந்திட்டானே. என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்தூதன் என்னை கடந்திட்டானே. மாறாவினை மதுரமாய் மாற்றுபவர், மாறாவினை மதுரமாய் மாற்றுபவர், கண்மலை பிளந்து தாகம் தீர்க்கின்றவர், கண்மலை பிளந்து தாகம் தீர்க்கின்றவர். என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்தூதன் என்னை கடந்திட்டானே. என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்தூதன் என்னை கடந்திட்டானே. இன்பம் மிகுந்ததோர் கானான் தேசமே, இன்பம் மிகுந்ததோர் கானான் தேசமே, விவரிக்க முடியாததோர் பாக்கியமே, விவரிக்க முடியாததோர் பாக்கியமே. என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்தூதன் என்னை கடந்திட்டானே. என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்தூதன் என்னை கடந்திட்டானே. மகிமை நிறைந்த கானான் தேசமே, மகிமை நிறைந்த கானான் தேசமே, பெருவே நான் விலை மதியா பாக்கியமே, பெருவே நான் விலை மதியா பாக்கியமே. என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்தூதன் என்னை கடந்திட்டானே. என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்தூதன் என்னை கடந்திட்டானே. ஆனந்தமே பரமானந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே, கானானின் வாழ்வே எனக்கு ஆனந்தமே, கானானின் வாழ்வே எனக்கு ஆனந்தமே. என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்தூதன் என்னை கடந்திட்டானே. என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்தூதன் என்னை கடந்திட்டானே. எந்தன் பலமும் எந்தன் சங்கீதமும், எந்தன் பலமும் எந்தன் சங்கீதமும், என் ரட்சிப்பும் இயேசுவே அல்லேலூயா, என் ரட்சிப்பும் இயேசுவே அல்லேலூயா. என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்தூதன் என்னை கடந்திட்டானே. என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்திட்டதே, சங்காரத்தூதன் என்னை கடந்திட்டானே. தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கண்ணீர் துடைக்கும் கரங்கள் சபையின் மூலமாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து அவர் நமக்கு சொன்ன வார்த்தை, உன் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும் என்று சொல்லி. உன் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமானால் நீ இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை இயேசு நமக்கு நன்றாக கற்றுத்தருகிறார். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசு இந்த உலகத்தில் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து பாடுகளை அனுபவித்து அவரை சிலுவையில் அடிக்க மக்கள் பிடித்து சென்று இழுத்து கொண்டு போகும்போது அவர் சொன்ன வார்த்தையானது, பச்சை மரமாகிய எனக்கே
இந்த பாடு உண்டானால் பட்டமரமாய் உங்களுக்கு எந்த பாடு என்று சொல்லி அவர் நம்மளிடத்திலே அந்த வார்த்தையை சொன்னார். அதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 31 நம்ம வாசிக்கும் போது இயேசு சொன்ன வார்த்தையானது, பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவாகிய ஆண்டவர் தன்னை மரம் என்று சொல்கிறார். ஆகவே அவர் நம்மளை குறித்து சொல்லும்போது, நீங்கள் ஒரு பட்ட மரமாக இருக்கிறீர்கள், நானே இவ்வளவு பாடுபடுகிறேனே, உங்களுக்கு எவ்வளவு பாடு என்று சொல்ல அர்த்தத்தோடு அவர் சொல்கிறார். பட்ட மரமாய் உங்களுக்கு எத்தனை பாடுகள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் விரும்புகிற வண்ணமான மரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நம்மளை குறித்து என்ன விரும்புகிறார் என்று சொல்லி ஒரு உவமையின் மூலமாக இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து நட்டு வைக்கிறான். வேதத்தில் நம்ம பார்த்தால், லேவிய நாமத்தில் நம்ம வாசிக்கும் போது, எந்த ஒரு வயலானாலும் ஒரு நிலமானாலும் விதைகளை கலந்து விதைக்கக்கூடாது என்று சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். அருமையான கர்த்தருடைய இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிற உவமையானது, ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து ஒரு திராட்சை தோட்டத்திலே நாட்டுகிறார். இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த அத்தி மரம் என்பது இந்த உலகத்தில் வாழ்கின்றதான மக்கள். இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டு வந்து, திராட்சை தோட்டம் என்பது தேவ சபையை குறிக்கிறது. இந்த தேவ சபையிலே அவர் இந்த அத்தி மரத்தை கொண்டு வந்து நட்டுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நட்டுவிட்டு அதை அப்படியாக விட்டு போகவில்லை. அவர் அதற்கென்று ஒரு வேலைக்காரனையும் வைக்கிறார். வேலைக்காரன் என்பதுதான் ஊழியக்காரன், அந்த தோட்டத்தை பராமரிக்க வேண்டிய ஊழியக்காரனாகிய வேலைக்காரன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மளை அவ்வளவாக நேசிக்கிறார். இந்த மரம் எப்படியாவது கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த கனி கொடுக்க வேண்டும் என்று 3 வருஷமாக அந்த எஜமானாகிய ஆண்டவர் தேடி வருகிறார். ஆனால் கனி ஒன்றும் இல்லை. எஜமானாக இருக்கிற நமது ஆண்டவர் பிதாவானவர் சொல்லுகிறார், அந்த வேலைக்காரனாகிய ஊழியக்காரனை பார்த்து, இதோ இந்த மரத்தை 3 வருஷமாக நான் சுற்றி வருகிறேனே, கனி ஒன்றும் இல்லையே, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்குது என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கனி கொடுக்காவிட்டால் நீ நிலத்தை கெடுக்கிறதான ஒரு மரம் போல இருப்பாய் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இது எதை காட்டுதண்டா? கனி என்பது நீ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மரமாகிய ஒரு விசுவாசி ஆத்துமா ஆதாயப்படுத்த விட்டால் அது ஆண்டவருடைய மனதை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது. நீ சபையை கெடுக்கிற ஒரு ஆத்துமாவை வாழக்கூடாது என்று சொல்லிதான் அதனுடைய அர்த்தத்தை தான் நம்ம இதிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஒரு தேவ பிள்ளையாய் இருப்பாயானால் நீ ஆண்டவருக்கென்று கனி கொடுக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஊமையை பார்க்கும்போது எஜமான் வருகிறார், அந்த வேலைக்காரன் எடுத்து சொல்லுகிறார், இது மரம் கனி கொடுக்காத மரமாக இருக்கிறபடினால் இதை வெட்டி போடு என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். இது இந்த வருஷமும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2025 இருக்கட்டும், இதை நான் சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன், அது கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் வெட்டி போடலாம் என்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலைக்காரன் அந்த மரத்தை வெட்டி போட அவனுக்கு மனமில்லை. அவன் அதை ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிறான். அதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக இடத்துல பார்க்கும்போது ஊழியக்காரர்கள் தான் அந்த சபையின் விசுவாசிகளுக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். ஆகவே ஊழியர்கள், தேவ சபையில் நடத்துகிறதான தேவ ஊழியர்கள் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு அவங்க உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தோட்டத்திலே, இந்த திராட்சை தோட்டத்திலே நாட்டப்பட்ட இந்த அத்திமரமானது அவருடைய இரத்தத்தால் அவர் பிடுங்கி கொண்டு வந்து அவர் நாட்டப்பட்டதான புறஜாதிகளாக கிடந்த நம்மை
அவர் மீட்டு தன்னுடைய இரத்தத்தினால் மீட்டு நம்மளை திராட்சை தோட்டத்தில் கொண்டு வந்து அத்தி மரத்தை நாட்டி வைக்கிறார். நாம் ஏன் நாட்டுகிறார்? நம் கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வந்து கனியை தேடுகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் கனி கொடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்க முடியும். கனி கொடுக்காவிட்டால் இது நிலத்தை கெடுக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளையில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கிற ஒரு மரமாக உலகத்திலே வாழ வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நீ கனி கொடுத்தால் உன் கண்ணீரை நிச்சயமா ஆண்டவர் துடைப்பார். ஆகவேதான் இந்த கண்ணீரை துடைக்கும் கரங்கள் ஊழியமானது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தி இந்த நாளிலே கொண்டு வருகிறது. நீ கனி கொடுக்க வேண்டும் முதலாவது. ரெண்டாவது நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீ அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எப்படி மகிமைப்படுத்த முடியும்? அவரை துதிக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்த வேண்டும்னா அவரை துதிக்க வேண்டாம். துதியின் மத்தியிலே தேவன் இறங்கி வருகிறவர். ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், இந்த மரம் கர்த்தரை துதிக்க வேண்டும். முதலாவது இது கனி கொடுக்க வேண்டும். இரண்டாவது இந்த மரம் தேவனை துதிக்க வேண்டும். சங்கீதம் 148 9 முதல் 12 வரை. மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். அருமையான கர்த்தர்களே, சகல மரங்களே, வாலிபரே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். ஏனென்றால் துதியிலே இறங்கி வருகிற ஆண்டவர் நமது ஆண்டவர். நீ துதிக்கும் போது அவர் உன்னை இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதித்து உன் கண்ணீரை துடைக்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் அநேகர் துதித்தார்கள். விசேஷமாக அப்போஸ்தலனாக பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் போது கர்த்தரை துதித்து பாடினார். ஆகவேதான் அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 25 26 வாசிப்போமானால் அந்த இடத்துல அவர் சொல்லுகிற வார்த்தையானது, அவர்களுக்கு இரவுலே கர்த்தரை பாடி துதித்தார்கள். பவுலும் சீலாவும் தேவனை துதிக்கும் போது அங்கே சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. வாசிப்போம் அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 25 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, கேட்டவுடனே சடுதியிலே சிறைச்சாலையின் கதவுகள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த துதியின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் இறங்கி வந்து அந்த சிறைச்சாலையை அசைக்கும்படி அவர் இறங்கி வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள நீங்கள் ஒருவேளை சிறைச்சாலையின் அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த கஷ்டத்தில் இருந்து, இந்த பாடுகளில் இருந்து, நான் சிறைச்சாலைக்குள்ள கிடக்கிறேனே, இதிலிருந்து என்னை யார் விடுவிக்க கூடும் என்று சொல்லி நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். நீ அப்படிப்பட்டு இருப்பாயானால் நீ ஆண்டவரை துதி. நீ துதிக்கும் போது அவர் இறங்கி வந்து உனக்கு அவர் ஆலோசனை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் விரும்புகிறது இந்த மரம் முதலாவது கனி கொடுக்க வேண்டும், இரண்டாவது நீ அவரை துதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவேதான் சங்கீதம் 63:4 வாசிக்கும் போது, என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து, உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய பாடுகள் உங்களுக்கு தெரியும். தாவீது எத்தனை பாடுகள் வழியா கடந்து வந்த போது அவர் சொல்கிறார், என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அவரை தாவீதை தனக்கென்று தெரிந்து கொண்டார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரும் அவர் தெரிந்து கொண்டார். ஆகவே அவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தையானது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்களை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறது, உங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறது, மரமாக வைத்திருக்கிறது, அவரை துதிக்க முடியுதான். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி 43 அதிகாரம் 21 வசனத்திலே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே,
நீ துதிக்கிற ஒரு மரமாக இருக்க வேண்டும். முதலாவது, ஆண்டவர் உன்னை விரும்புகிறார், நீ கனி கொடுக்கும் மரமாக. இரண்டாவது, அவர் உன்னை விரும்புகிறார், நீ அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே நீ துதிக்கிற மரமாக நீ இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உன் கண்ணீரை துடைக்க முடியும், உன்னை ஆசீர்வதிக்க முடியும். மூன்றாவது, அந்த மரம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்தவர்கள் வாசிப்போம். எண்ணாம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அருமையான கர்த்தருக்குள்ளே இங்க ஒரு மரத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த மரமானது வாசனை வீசுகிற ஒரு மரமாக காணப்படுகிறது. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரம் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் வாசனை வீசுகிறதான சந்தன மரத்தை போல் இருக்கிறார்கள் சொல்லி. அருமையான கர்த்தர் பிள்ளை, உன் வாழ்க்கையிலே வாசனை வீச வேண்டும். வாசனை என்றால் நீ அடித்துக் கொள்கிறதான சென்றுனால வர வாசனை அல்ல, நீ அடித்துக் கொள்கிறதான பலவித திரவியங்களால் வர வாசனை அல்ல. உன் வாழ்க்கை வாசனை வீச வேண்டும். வாசனை என்பது சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழ வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ சாட்சியாக உன்னை பார்க்கிறவர்கள், இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை, இவர்கள் உண்மை உள்ளவர்கள், இவர்கள் நடை, இவருடைய பேச்சு, இவருடைய செயல் எல்லாம் தேவன் விரும்புகிறது என்று சொல்லி உன்னை பார்க்கிறவர் சொல்ற அளவுக்கு உன் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். நீ ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக வாழ வேண்டும். அருமையான கர்த்தர், ஆகவேதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது, எல்லா மரத்தை விட இந்த சந்தன மரத்தை பார்த்தீங்கன்னா, எல்லா மரத்தை விட சந்தன மரம் விலை உயர்ந்ததாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அது வாசனை வீசுகிறது. அதற்கு ஒப்பிடுகிறார் ஆண்டவர். ஆண்டவுடைய பிள்ளையை, இஸ்ரவேல் ஜனங்களாக நம்மை அவர் ஒரு சந்தன மரத்துக்கு ஒப்பிடு. நீ சந்தன மரத்தை போல் வாசனை வீச வேண்டும். உண்மையான கிறிஸ்துவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்க முடியும், உன்னை ஆசீர்வதிக்க முடியும், நீ மரமாக விளங்க முடியும். முதலாவது, இந்த மரம் கனி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இந்த மரம் துதிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த மரம் வாசனை வீச வேண்டும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிப்போம் என்றால், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் அவருக்கு உகந்த வாசனை. நீ ஒரு வாசனை வீசுகிற மரமாயிருப்பாயானா, முதலாவது நீ அவருக்கு பயப்படு. எல்லா காரியங்களும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீ நடப்பாயானால் அதை ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை பார்த்து அவர் சொல்கிறார், வாசனை வீசுகிற மரமாக இருக்கிறாயே என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில நாம் ஆண்டவர் விரும்புகிறோமா, வாழ்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறோமா? ஆண்டவர் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கை நடக்கிறோமா? நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், வாசனை என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் அறிகிறதா நீ வாசனை வீசுகிறது. தேவனை ஒவ்வொரு நாள் நீ அறிய வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நீ நடப்பாயானால், சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழ்வாயானால், இப்பொழுது ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ வாசனை உள்ள ஒரு மரமாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவனை ஆண்டவர் சொன்னார், நீ மரமாக இருக்கிறாய். இந்த மரம் எங்கெங்கோ இருந்து பிடிங்க கொண்டு வந்து திராட்சை தோட்டத்தில் நாட்டினாரே. இந்த திராட்சை தோட்டமாக சபையில ஒன்றை கொண்டு வந்து நாட்டினாரே. ஏனென்று சொன்னால் நீ சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நீ முதலாவது கனி கொடுக்க வேண்டும், இரண்டாவது நீ துதிக்க வேண்டும், மூன்றாவது நீ வாசனை வீச வேண்டும். உன் வாழ்க்கையில இந்த 3 மரத்தை ஒப்பிடுகிறார். 4வது ஒரு மரத்தை ஒப்பிடுகிறார். வாசிப்போம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி வரும்போதுதான்
அங்கே அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காது. ஒரு இடத்துல மாறா என்கிற இடத்துல வரார்கள். தண்ணீர் மிகவும் கசப்பாக இருக்கிறது. ஜனங்களெல்லாம் நாங்கள் குடிக்க தண்ணீருக்கு எங்கே போக வேண்டும் கதறிக்கொண்டிருக்கும் போது மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். அப்பொழுது ஆண்டவரனுக்கு ஒரு மரத்தை காட்டுகிறார். ஏன்னு சொன்னா, இந்த மரத்தை வெட்டி இந்த தண்ணீரில் போடு. மை காட், இந்த தண்ணீர் என்பது இந்த உலக மக்களை குறிக்கிறது. இந்த உலகமாகிய தண்ணீரில் இந்த மரமாகிய இஸ்ரவேல் மக்கள் வெட்டப்பட்டு விழும்போது அந்த தண்ணீர் தித்திப்பாக மாறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கசப்பான தண்ணீர், இந்த கசப்பான வாழ்க்கையில் இருக்கிற மக்கள், பாவ வாழ்க்கையில் இருக்கிற மக்கள், குடித்து வெறித்து கிடக்கிற மக்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிற மக்கள் கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் ஒரு தித்திப்பான இடத்துக்கு வர முடியாமல் இருக்கிறது. அவர்களுக்குள்ள ஒரு தித்திப்பான தண்ணீர் வேண்டுமானால் ஒரு விசுவாசி நீ வெட்டப்பட்டவர்களாக வாழ வேண்டும். நீ வெட்டப்பட்ட மரமாக, நீ வெட்டப்பட்டு இந்த உலகமாக தண்ணீருக்குள்ளே நீ விழும்போதுதான் அந்த தண்ணீர் தித்திப்பாக மாறுகிறது. இது எதை காற்று என்று சொன்னால், நீ ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துக்கு நேராக நீ கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு நேராக நீ கடந்து செல்ல வேண்டும். அங்கு உனக்கு நிறைய வார்த்தைகள், உன் மீது தூசண வார்த்தைகள், இல்லாத வார்த்தைகள் உன்னை வெட்டுகிற மாதிரி இருக்கும். உன் மனது வேதனைப்படுகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தையை நீ காதில் கேட்டாலும் அவர்களுக்காக நீ தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நீ செபிக்கும் போது அவர்களை, அந்த இருளில் வர மக்களை, இந்த கசப்பா இருக்கிற மக்களை நீ தித்திப்பாக மாற்ற முடியும் என்பதான வார்த்தை தான் இந்த வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நீ ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மரமாய் இருப்பாயானால், உன் கண்ணீரை அவர் துடைக்க வேண்டுமானால் நீ வெட்டப்பட வேண்டும். ஆண்டவருக்காக கஷ்டப்பட வேண்டும். ஆண்டவருக்காக நீ பாடு அனுபவித்துதான் ஆக வேண்டும். இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது, இந்த உலகமாய் தண்ணீருக்குள்ளே நீ போகும்போது அநேக வார்த்தைகளால் உன்னை வேதனைப்படுத்துவார்கள், உன்னை தூசிப்பார்கள், அநேகர் உன்னை பயமுறுத்துவார்கள். தைரியமாக இருந்து நீ இந்த உலகத்துக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு அறிவித்து அந்த கசப்பான தண்ணீரை தித்திப்பாக மாற்ற உன்னால் மாத்திரம்தான் முடியும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ மரமாக இருக்கிறாய். உன்னை ஆண்டவர் விரும்புகிறார். எங்கெங்கையோ இந்த மரம், அத்தி மரத்தை கொண்டு வந்து அவர் தோட்டத்துக்குள்ள, திராட்சை தோட்டம், சபையாக திராட்சை தோட்டத்துக்குள்ள வைத்திருக்கிற நோக்கம், நீ அவருக்காக இருக்க வேண்டும், அவருக்காக கனி கொடுக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருக்காக வாசனையான வாழ்க்கை வாழ வேண்டும். அது மாத்திரமில்லை, நீ வெட்டப்பட வேண்டும். நீ வெட்டப்படுவாயானால் அந்த தண்ணீர் தித்திப்பாக மாறும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து, அந்த தண்ணீரிலே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றார். ஆமென், அல்லேலூயா. ஒருமுறை வாசிப்போம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அது எங்கே விழுந்தது? கோடாரி. ஒரு மனுஷன் கோடாரி கொண்டு வெட்டி கொண்டு வந்த கோடாரி தண்ணீருக்குள்ளே விழுந்து விட்டது. இப்பொழுது அவன் கேட்கிறான், இது அது எங்கே விழுந்தது என்று சொல்லும் போது அவன் அந்த இடத்தை காண்பித்த போது, அந்த இடத்தை காட்டும் போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அங்கே அந்த தண்ணீரிலே எரிகிறான். அந்த இரும்பை மிதக்க பண்ணி, இரும்பு மிதக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேக ஜனங்கள் இரும்பை போல கடின இருதயத்தாராய் இருக்கிறார்கள். அவர் இரக்கமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடினமான இரும்பை போல கடினமான ஜனங்களை மிதக்க செய்கிறது அந்த கர்த்தருடைய வார்த்தை. அந்த கொம்பு வெட்டப்பட்டு அந்த தண்ணீரை போட்டாச்சுன்னா அங்கே மிதக்கும். இரும்பை போல கடினமான மனிதன் கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவன் மென்மையாக மாறிவிடுவான். ஆகவே தான் இந்த மரம் வெட்டப்பட வேண்டும். நீ வெட்டப்படாவிட்டால் அந்த கசப்பான தண்ணீரை தித்திப்பாக மாற்ற முடியாது. நீ வெட்டப்படாவிட்டால் இந்த இரும்பை போல கடின மனுஷனை நீ மாற்ற முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை எப்படியாவது ஒன்னின் மித்தம் தேவன் அவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த தேவனுக்கு முன்பாக வந்திருக்கிற நாம் இந்த நாளையில், ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன்,
நான் உமக்கண்டு கனி கொடுக்கிறேனா? நான் உம்மை துதிக்கிறேனா? நான் உமக்கண்டு வாசனை வீசு வாழ்க்கை வாழ்கிறேனா? நான் உமக்காக வெட்டப்படுகிறேனா? இந்த வேலையில் நம்மளை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறப்பா, உம்முடைய வசனத்தின்படி நான் வாழ்கிறேன், உமக்காக நான் வெட்டப்படுகிறேன், அநேகர கசப்பில் இருக்கிறதான அநேகர சித்திப்புகளாக கொண்டு வருகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, திருச்சி 621652. செல்போன் எண்கள் 9788189982 மற்றும் 9842050930.